எதை பத்தி பேசணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு காரியங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அதற்கான ஜெபத்தை குறித்து பேச ஒரு உந்துதல் கொடுத்தார். அதான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல யாக்கோபு தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். வசனம் சொல்லுது 24-25 யாக்கோபு பின்னும் தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிய மட்டும் அவனோடு கூட போராடி அப்படின்னு. அப்ப 26வது வசனத்துல யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இங்க யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அவனே ஒரு வசனத்துல சொல்றான். அப்படி இருக்கும்போது யாக்கோபு தேவனோடு கூட போராடுகிறார். போராடும் போது யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க வரவில்லை. நீ என்னப்பா சொல்ற, புதுசா சொல்றியா? அப்படிலாம் இல்ல. அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கவே வரல. ஏன்னா அந்த இடத்துல வலுக்கட்டாயமா யாக்கோபு தான் ஆசீர்வாதத்தை கேட்கிறாரு. கர்த்தர் நான் போகட்டும் விடு, நான் போகட்டும் விடுங்கிறாரு. அவர் அங்க வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில பயம் என்பது ஒரு அங்கம், ஒரு பார்ட். அவன் வாலிப பிராயத்துல இருந்து எதுக்காவது யாருக்காவது பயந்துகிட்டே இருப்பான். அவன் அந்த கூழ் காரியமா இருக்கட்டும், அதுக்கு பிறகு ஈசாக்கு கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கின பிறகு ஏசாவனை கொல்ல தேடுறான்னு சொல்லி ஊரை விட்டு விடுவான் பயந்து. அங்க போனா லாபானுக்கு பயந்து இருப்பான். லாபானுக்கு பயந்து அங்க இருந்துட்டு 20 வருஷம் கழிச்சு புறப்பட்டு வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அவன் விரட்டிட்டு வருவான். அதுக்கு ஒரு பயம். அவன் திருட்டளவாய் வந்தான்னு இருக்கும் பயந்துகிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஏசா வரான்னு கேட்டு அதுக்கு ஒரு பயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சிமியோனும் லேவியும் அவன் போய் சீகேம் ஊர்க்காரங்க அங்க இருக்கிற கொன்று போடுவாங்க, அவர்கள் நிமித்தம் பயந்திருந்தான்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் லைஃப்ல அங்க இருந்து பயந்து ஓடி வந்தான்னு இருக்கும். இப்படி யாக்கோபுடைய வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க பயம். ஒரு வகையில் இது என்னுடைய வியூ, ஒரு வகையில் இந்த பயம் நல்லது. ஆனா பயம்ங்கிறது எதனால வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பழம் சாப்பிட்டதுனால வந்துச்சு. யாரு? ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே அவனுக்கு வந்த ஃபர்ஸ்ட் பாவம் எதுனா பயம். அந்த பயம் வந்து யாரை பத்தின பயம்? தேவனை பத்தின பயம். அவரை முகமுகமா பார்க்க முடியல, அவர் குரலை கேட்க முடியல, பயந்து அவன் ஒளிந்து கொண்டான்னு இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல 21ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது பயப்படக்கூடாதுன்னு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல பயப்படுகிறவர்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு இருக்கு. அப்ப எந்த பயம் நல்லது, எந்த பயம் கூடாது அப்படின்றதும் இருக்கு. தேவனை பற்றின பயம் முக்கியம், அவசியம், அந்த பயம் இருக்கணும். அதே நேரத்துல உலகத்தை பற்றின பயம், தேவன் நம்மோடு கூட இருக்குது, உலகத்தை பத்தி நமக்கு என்ன பயம்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கணும். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தாவீதுக்கு சவுலை பார்த்து பயம் இருக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்து பயம் இருக்கு, கோலியாத்தை பத்தி பயம் இல்ல. ஏன் கோலியாத்தை பத்தின பயம் இல்ல அவனுக்கு? அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், உலகத்தை பார்த்து அவனுக்கு பயம் இல்ல. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நமக்கு பயம் வாழ்க்கையில ஒரு பார்ட். தேவனை பத்தின பயம் அவசியம், கண்டிப்பாக இருக்கணும். தேவனை பத்தின பயம் இருக்கணும். இந்த பயம் என்ன செய்து யாக்கோபனா ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருங்க. அவன் என்ன செய்யறானா அந்த இடத்துல ஏசாவுக்கு பயந்து இருக்கிறான். இப்ப கர்த்தர் அங்க வந்ததுக்கான நோக்கம் என்னன்னா, அந்த பயத்திலிருந்து அவனை ரிமூவ் பண்ணணும், அந்த பயத்தை அவங்கிட்ட இருந்து எடுக்கணும். எடுத்து யாக்கோபை கொஞ்சம் ஆறுதல் படுத்ததான் கர்த்தர் வந்தார், ஆசீர்வதிக்க வரல. நீ எப்படி சொல்ற அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு, இருந்துட்டு புறப்பட்டாரு. புறப்பட்ட பிறகு யாக்கோபு வந்து சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, நீ என்னை விடு, நான் போகணும், இப்படி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். அப்ப உண்மையிலேயே கர்த்தர் அவனை எப்ப ஆசீர்வதிக்க விரும்பினார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 35ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா 9வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் இங்க யாக்கோபு ஆசீர்வாதத்தை கேட்கவே இல்லை. யாக்கோபு பெத்தேலுக்கு வந்துட்டாரு. வந்த பிறகு யாக்கோபு பதான் அராமையிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று வழங்கப்படும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இதுதான் ஆக்சுவலா கர்த்தரா வந்து செஞ்சது. யாக்கோபு கேட்டது எங்க? 33ஆம் அதிகாரத்துல. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க அங்க வரல. அங்க அவன் கேட்டான்னு சொல்லி என்ன பண்றாரு, உன் பேர் என்ன? அவன் சொல்றான் யாக்கோபு, இனி நீ இஸ்ரவேல் எனப்படுவா என்று ஆசீர்வதித்தார். கர்த்தர் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் வரல, அவனை தேற்றுவதற்காக கர்த்தர் வந்தார். ஆனால் பின்னாடி வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, வாக்கு தத்தத்தை, அந்த வசனத்தை முன்பதாகவே தேவனிடத்துல இருந்து வாங்குறார். யார் வாங்குறாரு? யாக்கோபு வாங்குறார். பல நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கும். அது மனுஷனை குறிச்ச பயமோ, அல்லது வந்து வியாதியை குறிச்ச பயமோ, அல்லது வழக்கை குறித்த பயமோ, வாதை குறித்து பயமோ, ஏதோ ஒண்ணு குறிச்சுன ஒரு பயம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. பாருங்க, கொரோனா வீட்டுக்குள்ள வரல, நம்ம வீட்டுக்கு வரல, ஆனா தேசத்துல இருக்குன்னும் போதே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு பயம் வந்துருச்சு.
ஆனா வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு இருக்கு. ஆனா வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கிற நமக்கு ஏன் பயம் வருது? நம்ம என்ன சொல்றோம்? தேசத்துல எங்கும் உலாவட்டும். அது எகிப்து முழுவதும் உலாவுச்சு, ஆனால் இஸ்ரவேலுடைய வீட்டுக்குள்ளே வரவில்லை. அதுதான் நான் சொல்றேன், ஒரு நாட்டுக்கே போச்சு, இஸ்ரவேலர்கள் இருந்த வீட்டுக்குள்ளே அது வரவில்லை. அதே மாதிரி தான் நமக்கு இந்த பயம் ஒண்ணு இருந்தது பாருங்களேன். இந்த பய நேரத்துல நாம என்ன விரும்புறோம்? ஒரு வாக்குத்தத்த வசனம், ஒரு ஆசீர்வாதம் அது கிடைச்சா நல்லா இருக்குமே. பல நேரங்களில கர்த்தர் நமக்கு அமைதியாக இருப்பது போல காணப்படும். பல நேரங்களில் நாம் அதை யோசிக்கிறோம், கர்த்தர் அமைதியா இருக்கிறது மாதிரி இருக்கும். நான் எப்பவும் சொல்லுவேன், எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் ஒரு வசனம், ஒரு வாக்கு தத்துவம் கர்த்தரிடத்துல இருந்து கிடைக்கணும். நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தரிடத்துல இருந்து கிடைக்கணும். உடனே ஒரு வாக்கு தத்துவம் தூக்கி பிடிக்கிறாரு, மாச வாக்கு தத்துவம், வருஷ வாக்கு தத்துவம், அங்க போல ஆண்டவர் 365 நாளும் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். டெய்லி காலையில ஆண்டவர் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கிட்ட டெய்லி காலையில பிதா பேசினார்னு வசனத்துல இருக்கு. அதே மாதிரி உங்களோடும் டெய்லி கர்த்தர் பேசுவார். ஒருவேளை நீ காலை வேளையில பயங்கர பயத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பயத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுப்பார். அந்த யாக்கோபுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்க ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிடுங்க ஆண்டவரே, நீங்க நான் ஆசீர்வாதிக்க மட்டும் சொல்றீங்க. ஏன்? கர்த்தர் ஆசீர்வதித்தவனை மனுஷனால் ஜெயிக்க முடியாது. அதான் ரொம்ப முக்கியம். யாக்கோபுக்கு இந்த ஃபார்முலா தெரியுது. இப்ப பாருங்க, நோவாக்கு 3 பசங்க. காம் நோவாவுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டு போய் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு. இப்ப 2 பேரும் பின்பக்கமா அதை மூடிட்டாங்க. வசனம் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா எழுந்த நோவா என்ன பண்றாரு? கானான் சபிக்கப்பட்டவனுங்கிறாரு. ஏன் கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, காம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. அதுக்கு முந்தின அதிகாரத்திலேயே கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்துன்னு இருக்கு. சோ காம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை நோவாவால சபிக்க முடியாது. நோவா சபிச்சா அந்த சாபம் நிக்காது. ஏன்னா இது மேலான ஆசீர்வாதம். இது தெரிஞ்சவன நோவா என்ன பண்றாரு? இவனை சபிச்சா வேஸ்ட், நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் சபிப்போம் அப்படின்ட்டு கானானை சபிக்கிறாரு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த ஃபார்முலா யாருக்கு தெரியுது? யாக்கோபுக்கு தெரியுது. இப்ப ஏசா வர போறான், காலையில பிரச்சனை. இதை சால்வ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? உலக பிரகாரமா ஆட்களை அனுப்புறோம், அதை செய்யறோம், மாடு அனுப்புறோம், ஆடு அனுப்புறோம், நம்மளால முயற்சி செய்யும். ஆனா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன கன்ஃபர்மேஷன்? கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை. அவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டார்னா, என்ன சபிக்கவோ அல்லது என்ன ஜெயிக்கவோ யாராலையும் முடியாது. இதுதான் யாக்கோபுக்கு தெரிஞ்சது. இப்போ கர்த்தர் வந்திருக்கிறாரு. அவர் வந்தவர் இவன் ஆசீர்வதிக்க வரல. அவர் வந்தவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? கம்ஃபர்ட் பண்ண வந்திருக்கிறாரு. பயப்படாத, நாளைக்கால ஏசா வருவான், பாத்துக்கலாம், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஆனா யாக்கோபோடைய ஐடியா என்ன தெரியுமா? காலை பிடிச்சிட்டான். போராடினான் இருக்குல்ல, என்ன போராடினான்னா ஓசியா புஸ்தகம் 12:4 இருக்கு. அவன் ராத்திரி முழுவதும் அழுது கெஞ்சினான். இந்த அழுது அவர் காலை புடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்றான். என்ன சொல்றானா, ஆண்டவரே நீங்க என்ன ஒரே ஒரு வார்த்தை ஆசீர்வதிச்சிருங்க, நீங்க என்ன ஆசீர்வாதம் மட்டும் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த இடத்துல தேவன் அவனை ஆசீர்வதிக்க வரவில்லை. ஆனால் அவன் கேட்டது நிமித்தம், அவன் அழுதது நிமித்தம், அவன் போராடுறது நிமித்தம் பின்னால் 35ஆம் அதிகாரத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை. ஏன் 35ஆம் அதிகாரம் தெரியும்? அந்த 33ல கர்த்தர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இனி இஸ்ரவேல் என்று வணங்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ பலுகி பெருகி ஒரு ஜாதியாவாய், இதெல்லாம் இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இங்கதான் வசனம் தெளிவா சொல்லுது, தேசத்தை கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன், ஒரு ஜாதி பல ஜாதியாவும் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அவனுக்கிட்ட உனக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடப்படும். ஏன்? அவ்வளவுதான். இதனால என்ன பிளஸிங்? இதெல்லாம் அப்புறம், இதெல்லாம் 35ஆம் அதிகாரத்துல தான் வரும். அந்த கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரம் அதுதான். ஆனா அந்த நேரம் வரட்டும். ஆனா அந்த பிளஸிங் மட்டும் இப்ப கொடுத்துருங்க, அந்த வேர்டை இப்ப எனக்கு கொடுத்துருங்க, அது என்ன கம்ஃபர்ட் பண்ணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். பல நேரங்களில சுகம் எப்ப கிடைக்குதுங்கிறது வேற. ஆனா நீ சுகமாவாய்ங்கிற கர்த்தர் அந்த வார்த்தை இருக்குல்ல, அது போதும். நான் சுகமாகிற வரைக்கும் அது என்னை பாதுகாத்துக் கொள்ளும். அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, நான் செத்துருவேனா பிழைப்பேனா, இப்படி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன வியாதி வேணா இருக்கட்டும், அது குணமாக்க முடியாத வியாதியாக கூட இருக்கட்டும், மருத்துவர்கள் கைவிட்ட வியாதியா கூட இருக்கட்டும். ஆனால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாங்கி விட்டால் போதும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு மட்டும் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. பாருங்க, மறுநாள் காலையில மரணம் ரெடியா இருக்கு யாக்கோபுக்கு. ஒருவேளை ஏசா நினைச்சானா தொலைஞ்சான்.
ஏசாவை யாக்கோபால உலக பிரகாரமாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஏசாவுடைய பலம் அப்படி. ஏசா சேயீர் மலையில இருக்கக்கூடிய ஏதோமியர் வம்சம். அவனை பத்தி ஆண்டவரே சொல்றாரு, மலைகளுக்கு மேலே ஏறி கழுகை போல நீ கூடு கட்டினாலும். ஆனால் யாக்கோபு என்பவன் உலக பிரகாரமாய் பார்த்தால் எந்த போர் பயிற்சியும் இல்லாத ஒரு சாதாரண குடும்ப தலைவன். தன் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சராசரி குடும்ப தலைவன் அவன். ஆனா அவனுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கு எதிரில் இருக்கிறவன் பெரிய கவர்மெண்ட், இந்த சேகீர் மலையன்னு பெருசா உண்டாக்கி கோட்டையெல்லாம் கட்டின ஏசா, அவன் அந்த காலத்துல இருந்தே காட்டுல போய் வேட்டையாடுறவன், மிருகத்தை கண்டே பயப்பட மாட்டான், அவன் பலசாலி, அவன் நினைச்சா என்ன கொன்னுடுவான், எல்லாம் உண்மைதான். நான் ஒரு சராசரி குடும்ப தலைவன், என்னால எதிர்த்து எதுவுமே போராட முடியாது. எனக்கு என் பிள்ளைகள் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், இவங்களை எப்படியாவது நல்லபடியா வைக்கணும், நான் என்ன செய்யணும்? கர்த்தர் உனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் இடத்துல இருந்து ஒரே ஒரு வார்த்தை உனக்கு கிடைச்சா போதும். எப்பேற்பட்டவன் எதிராக இருந்தாலும் சரி, அவனுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை வாழ வச்சிருவார். கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்திடுவார். அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. எத்தனையோ விழுந்து போனவர்களை, எத்தனையோ தொலைந்து போனவர்களை தூக்கி நிறுத்தினதுதான் கர்த்தருடைய வார்த்தை. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப யோசேப்புக்கு கர்த்தர் இடத்துல ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சு. என்ன வார்த்தை? 11 பேர் உன்னை வணங்குவார்கள். இதான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் உன்னை வணங்கும். இது தரிசனம் கிடைச்சிருச்சு. இப்ப அவனை தூக்கி குழியில போடுறாங்க, அடிச்சு போடுறாங்க. இப்ப அந்த குழிக்குள்ள இருக்கும்போது யோசேப்புக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த குழியில நான் சாக மாட்டேன். ஏன்? 11 பேர் என்ன வணங்காம என்னுடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகாது. ஏன்? இது கர்த்தர் எனக்கு சொன்னது. அடுத்து பார்த்தா அவன் நம்பிக்கைக்கு அடையாளமா தூக்குறாங்க வெளியே. தூக்கும்போது நினைப்பான், நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. இப்போ அவனை கொண்டு போய் வித்து போடுறாங்க இஸ்மவேலர் கையில. அவன் அப்படியே கொண்டு போறாங்க. இப்ப அவன் அடிமையா போயிட்டு இருக்கிறான். இப்ப அடிமைத்தனத்துக்குள்ள போய் அவன் சங்கிலியை கட்டி, அவனை அடிமை எப்படி எடுத்துட்டு போவாங்க? சங்கிலி கட்டி எடுத்துட்டு போவாங்க. இப்போ அடிமையா போறேன், இப்ப என்ன பண்ண போற? இப்ப அவனுக்கு தெரியும், நான் அடிமையா தான் போறேன், ஆனா இந்த 11 பேர் வணங்குற வரைக்கும் நான் சாக மாட்டேன். போத்திபார் வீட்டுல நல்லா இருக்கு பிளஸிங், அவன் நம்புறான், அவன் எல்லாத்தையும் மேல வைக்கிறான். இப்ப யோசேப்புக்கு தெரியும், 11 பேர் என்ன வணங்குற காலம் வருது போல, எல்லாம் எனக்கு எல்லாமே ஆசீர்வாதமா மாறுது, கர்த்தர் சொன்ன மாதிரி நடக்குது. திடீர்னு பார்த்தா ஜெயில போட்டு ஒருத்தன் சாவறான், ஒருத்தன் உயிரோட இருக்கிறான். பார்க்கும் போது யோசேப்புக்கு தெரியும், நான் சாக மாட்டேன். ஏன்? 11 பேர் என்ன வணங்காம நான் சாக மாட்டேன். அந்த வசனம் அவனை கொண்டு கடைசியா பிரதமரா உட்கார வச்சு 11 பேர் வணங்கும் போதுதான் சொல்லும், இது வரைக்கும் என்னை ஜீவனோட வைத்தது என் பலன் அல்ல, எதுவுமே கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், அந்த தரிசனம், அது சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அந்த வாக்கு தத்தத்தை நீங்க கர்த்தரிடத்தை வாங்கணும். அதை மட்டும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்க கூட பேசிட்டார்னா, அந்த வாழ்க்கைக்கு தேவையான வசனத்தை கொடுத்துட்டாருன்னா, அது உன்னை கடைசி வரைக்கும் நடத்தும். நான் ஒவ்வொரு ஊழியத்துக்கு வர முடியும் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வாலிப பிராயத்துல வராங்க, ஒப்பு கொடுத்து வருவாங்க. ஒரு சிலர் ஆலோசனைகளுக்கு வருவாங்க. வரும்போது சொல்லுவேன், கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரா? அவங்க சொல்லுவாங்க, அண்ணா எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, இந்த ஊழியமா அந்த ஊழியமான்னு தெரியல, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, நான் அதுக்குதான் உங்ககிட்ட கிளாரிபிகேஷனுக்கு வந்தேன். நான் அவங்களுக்கு கொடுக்குற கிளாரிபிகேஷன் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் தீர்க்கதரிசி கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவனுக்கு கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க கூடாது. நான் சொல்லுவேன், போய் இன்னும் 3 நாள் ஜெபம் பண்ணு, இன்னும் 1 வாரம் ஜெபம் பண்ணு. ஏன் தெரியுமா? ஊழியத்தின் பாதையில மேடுகள் வரும், பள்ளங்கள் வரும், ஏற்ற இறக்கம் வரும். ஏன்? உன் ஜீவன் பணையம் வைக்க வேண்டிய இடம் கூட வரும். அந்த நேரத்துல இந்த ஊழியத்தை விட்டு போயிடலாமா, நான் வந்தது உண்மைதானா, கர்த்தர் தானே அழைச்சாராங்கிற சந்தேகம் வரும். அப்படி உனக்கு வரக்கூடாது. அந்த ஊழியத்தில் நீ ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா, உனக்கு ஆரம்பத்துல கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை அவன் கையில இருக்கிற வரைக்கும் உனக்கு தெரியும், அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். அவர் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாவீது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொண்டு போய் சாலமோன் கையில ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு தாவீது சொல்றது என்ன தெரியுமா? சாலமோன், பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாத்தையும் நானும் சமதரிச்சு வச்சிருக்கிறேன், உங்க டீம் இருக்கு, எல்லாம் ஓகே தான். ஆனா உனக்கு இருக்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் இந்த பணத்தின் மேல இல்ல, பதவியின் மேல இல்ல, நான் கொடுத்திருக்கிற இந்த பிளான் மேல இல்ல. உனக்கு சொன்னவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனத்தை கையில புடிச்சுக்கோ. அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை விட மாட்டாருங்கிற அந்த வாக்குத்தத்தம் இருக்குதே, இந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் அது உன் கூட இருக்கும். அந்த வாக்குத்தத்தம் கையில இருக்கிற வரைக்கும் சாலமோன் ஒண்ணுமே செய்ய முடியலைங்க. அவன் கட்டி முடிச்சான் பக்காவா. அதுக்கப்புறம் தான் சாலமோன் வாழ்க்கையில வீழ்ச்சி. நான் தான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் இடத்துல இருந்து வசனத்தை மட்டும் வாங்கிடணும், வாக்குத்தத்தத்தை வாங்கிடணும்.
அந்த அந்த வித்தை யாருக்கு தெரியுதுன்னா யாக்கோபுக்கு தெரியுது. அவன் சொல்றான், நீங்க மட்டும் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஏசா என்ன இல்ல, அவனுக்கு பேரு மிகப்பெரிய பலசாலி என்ன, யார் வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன், எனக்கு அதுக்கு மேல எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ உயிரோட இருப்பன் மட்டும் சொல்லிடுங்க, எவனையும் என்ன கொல்ல மாட்டான். இன்னைக்கும் அதுதான் உண்மை. ஊழியத்தின் பாதையில உபத்திரவமோ பிரச்சனையோ போராட்டமோ, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையோ போராட்டமோ, கர்த்தர் உனக்கு ஒண்ணு சொல்லியிருப்பார். கர்த்தர் சொன்னது நடக்கும், ஆனா சூழ்நிலை ஆப்போசிட்டா இருக்கும், வேற மாதிரி போயிட்டு இருக்கும். கர்த்தர் சொன்னதுக்கு அகைன்ஸ்டா கூட நடக்கும். ஆனா உனக்கு இருக்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த வசனத்தை உறுதியா புடிங்க. ஆண்டவர்கிட்ட எது வாக்கு தத்துவம் கேளுங்க. உங்களுக்கு கர்த்தர் பிரத்யேகமா கொடுக்கிற வாக்கு தத்துவம் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் கேளுங்க. என் வாழ்க்கையில நடந்த நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண விரும்புறேன். நான் ஆரம்பத்தில் ஊழியத்தின் ஆரம்பத்துல வந்தபோது, திருமண வாழ்க்கைக்கு வந்தபோது, பிள்ளைகள் எல்லாம் பிறந்த போது இந்த மாதிரி ஊழியம்லாம் நிறைய கிடையாது. அப்போ விசுவாசமும் கொஞ்சம் குறைவுதான். ஆனா ஊழியத்துக்கு வந்துட்டேன், நான் என்ன பண்ண போறேன்னு பயம். ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு, எனக்கும் என் பிள்ளைகளுக்குமான வசனத்தை கொடுத்தாரு. இன்னைய வரைக்கும் அந்த வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், என் இருதயத்துல சொல்லிக்கிட்டே இருப்பேன். தேவைப்படும் போது என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இதான் உனக்கு வாக்குத்தத்த வசனம். எதுக்கு தெரியுமா? அந்த வசனம் என்னையும் நடத்தும், என் பிள்ளைகளையும் நடத்தும், தலைமுறை தலைமுறையாய் நடத்தும். ஏன்? நான் சேர்த்து வைக்கிற சொத்து அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு, என்ன பத்தின விஷயங்கள் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆஸ்தி காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் வழியாது. அதிலிருந்து கர்த்தர் கொடுக்கிறதான அந்த வாக்குத்தத்தம் இருக்குதே, பிளஸிங், அதுதான் மெய்யான பிளஸிங். அதை உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க வாங்கி கொடுத்துருங்க. அது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றிவிடும்.